ஹாய், இது நம்ம லவ் ஸ்டோரியோட பார்ட் 2 வீடியோ. இதில் நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஸ்டோரி சொல்கிறேன். இன்னும் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்துக்கு போட்டால் தான் பார்க்க முடியும். ரொம்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டால் கடுப்பாயிருவீங்க. நீங்கள் என் மூஞ்சை மட்டுமே பார்த்துக்கிட்டு பேசுறதை மட்டுமே கேட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு டயர்டாயிரும். அதனால தான் நான் உங்களுக்கு 8 நிமிஷமாக ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் அதுதான் யூடியூப்லேயும் சீக்கிரமாக அப்லோட் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். அன்றைக்கி அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு எங்கேயாச்சும் சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வீட்டிலேருந்து வரும்போது மிஞ்சி போனால் ஒரு 50-60 ரூபா அந்த மாதிரி தான் எடுத்து வந்திருப்பேன். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அவங்க வீட்டுக்கு போகலை, பயமாக இருந்ததுனால நான் நேராக ராசிபுரம்னு ஒரு இருக்குது, அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு சரி அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. சரி வேறு வழியே இல்லை, வேறு எங்கேயுமே யாரையுமே தெரியாது. அந்த ஊரே எனக்கு புதுசு, வேறு எங்கேயுமே யாரையும் தெரியாதனால நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனோன்னே கேட்டாங்க, எதுக்கு யாரும்மா நீ, எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க சார் இந்த மாதிரி ஃபோனுக்கு சார்ஜ் போடணும், ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுமே ரொம்ப லேடி போலீஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப பொலைட்டாக பேசி சார்ஜெல்லாம் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி போலீஸ் என்கிட்ட கேட்டாங்க. இல்லை மேம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சார்ஜ் மட்டும் போட்டு கொடுங்க, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்கள்ட்டையுமே சொல்லிவிட்டு சார்ஜ் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். சரி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் இறங்கிட்டேன். அவங்க ஊரில் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு அவங்க வீடு தெரியாது. அவங்க பேசும்போது இந்த ஏரியாவில் அவங்க அம்மா ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க, அந்த கடை எனக்கு தெரியும். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க அம்மா கடை அதுக்கு கூட நான் போயிருக்கலாம். ஆனால் அங்கே போய் எதுவும் யூஸ் இல்லை. அவங்க நம்மளை இது பண்ண மாட்டாங்க, எப்படியும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல அவங்க. அதனால் நான் அங்கேயும் போகலை. ஒருவேளை அவனை வீட்டில் மறைச்சி வச்சுருப்பாங்களோன்ற யோசனையில் நான் வீடு தான் தேடுறதுக்காக போயிட்டுருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா 9 மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வீடு தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரே தெருவுலேயே 4-5 டைம் போயிட்டு வந்துட்டுருந்தேன். அப்படியே போயிட்டு வரவும் 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி ஆனவுடனே அங்கே ஒரு கடை, ஃபேன்சி ஸ்டோர் மட்டும், சின்ன ஷாப் தான், அந்த ஃபேன்சி ஸ்டோர் மட்டும் இருந்தது. அவங்க கேட்டாங்க என்கிட்ட. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்கள் ரொம்ப நேரமாக இந்த தெருவுலேயே சுற்றிக்கிட்டே இருக்க, யாருமா என்ன வேணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட விசாரிக்கும்போது நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு பையன் லவ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் பிரச்சனை, 2 வீட்லேயும் ஒத்துக்கல, அதனால் எனக்கு இப்போ நான் அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். யார் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் காமிச்சேன். அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆர்ஃபனேஜில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பா 7th படிக்கும் போதே இறந்துட்டார். அதனால் சின்ன வயசுலேருந்தே ஆர்ஃபனேஜில் தான் இருந்தாங்க. அவங்களும் சரி அவங்க தம்பியும் சரி. அதனால் பெருசாக யாருக்கும் அவங்கள தெரியல, ஃபோட்டோ காமிச்சும் தெரியல. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அவங்க அம்மா யார் அப்பா யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க அம்மா இந்த கடையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுடனே அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு, ஓ அவங்க தானா, அந்த அக்கா தானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு எனக்கு நைட்டு 10 மணி நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், 11-11:30 இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மா வெளியே உட்காந்து யார் கூட பேசிகிட்டு இருந்தாங்க நைட்டு 11 மணிக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் தான் ரேணு, நான் தான் ரேணு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா, ஓ நீ தான் ரேணுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சரி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க பெரியப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் அவங்க அத்தை பாட்டி, அவங்க பெரியப்பா, அவங்க அக்கா, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரெயின் வாஷ் என்ன. ஆனால் அவங்க இல்லை, என் ஹஸ்பண்ட் இல்லை அங்கே. அங்கே அப்பா அவங்க உண்மையாலுமே ஊரில் தான் இருக்கான் போல். இவங்க அம்மா நீ கல்யாணம் அந்த பொண்ணை லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தான் ஊருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க ஊரில் இல்லைன்ட்டு.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, சரி அவங்கெல்லாம் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி, "இல்ல வேணாம், எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீ என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் எல்லாருக்கும் கால் பண்ணி என்னைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். எங்கள் அக்காவும் மாமாவும் வந்து என்னைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர சண்டை எங்கள் வீட்டில். 1 மணி இருக்கும் நைட்டு. எங்கள் அண்ணன் எதையோ கொண்டு அடிக்க வந்து அப்பயும் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. நைட்டு அந்நேரத்துக்கே வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அப்படியே எங்கள் அக்கா மாமா கூடயே அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கே போயிட்டு அங்கே ஒரு 2 நாள் இருந்தேன். திரும்பவும் இதே தான் ரொட்டீனாக ஆகிட்டே இருந்துச்சு. என்னால் வீட்லேயும் இருக்கவே முடியல. ஏன்னா லவ் பண்ணியிருக்கோம். என்ன திடீர்னு நம்பரையும் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்கிறத கேட்குறவங்க எதுக்கு நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவே முடியல. ஒரு பாட்டு கேட்டால் கூட இந்த பாட்டு நம்ம அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம், அவங்க இந்த பாட்டு நம்மளுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு எதேதோ யோசிக்க தோணுது. அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எங்கேயாச்சும் ஓடிடலாமா இல்லை செத்துடலாமா இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்ததே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் போயிடுச்சு. 1 வீக் அப்புறம் அவங்க படிச்சுட்டு இருந்த இன்ஸ்டியூட்டுக்கே நான் டைரெக்டாக போயிட்டேன். அப்பயும் வீட்டில் விடலை. எப்படின்னா வீட்டில் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி எந்நேரமும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், அப்பையும் ஏதோ ஒன்று பண்ணி ஓடி போயிட்டேன். வீட்டிலேருந்து போயிட்டேன். ஓடி போகணுன்ற மைண்ட் செட்டில் அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு இன்ஸ்டியூட்லேயாவது இருக்காங்களா, போய் பார்க்க முடியுதா? அதான் 1 வாரம் ஆகி போச்சுல. இன்ஸ்டியூட்டில் இருந்தாங்கன்னா பார்த்து ஏதாவதும் பேசலாம். என்னாச்சு, ஏன் வந்து ஃபோன் எடுக்கல, இல்லை உண்மையாலுமே நம்ம வேணாமா, ஏதாவது ஒன்று பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் போனால் பேசவே இல்லை பையன். நான் வந்து அவங்க இன்ஸ்டியூட் போகிறேன், நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாம் பண்ணுறேன், அவங்க பேசவே இல்லை. கையை பிடிச்சா தட்டி விட்றாங்க, பேசவும் மாட்றாங்க. எதுக்கு வந்த, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு திட்டுறாங்களே தவிர பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், எல்லாம் சொல்லி பார்த்தேன். இவ்வளோ தூரம் உனக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். வீட்டில் எல்லாம் பேசிவிட்டு ஒருத்தர் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு போக முடியாமல் மாறி மாறி நான் வீடாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கேயே நிற்க வச்சுட்டு போயிட்டான். ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டான்.